ஸ்டார்ட்அப் சிங்கம் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் பின் 3 months 39 ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப்ஸா அப்படின்னு நம்மளே பார்த்து நினைக்கிற மாதிரி சில ஸ்டார்ட் அப்ஸும் வந்தாங்க, நிறைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டார்ட் அப்ஸும் வந்து வந்தாங்க. ஸோ இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் சீசனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வித் அதை விட அதிகமான ஃபண்ட். ஆக்சுவலாக 50 crores தான் வந்து இந்த சீசனுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஆஸ் ப்ராமிஸ்ட் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணப்போ. பட் எண்ட் ஆஃப் த சீசன் 55 crores வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் சம்திங் ஹியூஜ். பிகாஸ் இந்த மாதிரி எந்த ஷோவில் நடக்கும் நமக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் ஹிந்திக்கு அடுத்து ஒரு ரீஜனல் லெவல் லாங்குவேஜில் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபோக்கஸ்டாக ஒரு ஷோ பண்ணுறது வந்து இஸ் ஆல்சோ அ ஹியூஜ் திங். ஸோ ஐ ஹோப் இந்த மாதிரியான ஷோஸ் வந்து வரதுனால நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இல்லை இதெல்லாம் ஸ்டார்ட் அப்பா இல்லை நம்ம இதை எப்படி ஸ்கேல் பண்ணலாம் நம்ம ஐடியாவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மெயினாக Tier 2, Tier 3, Tier 4ல இருக்க பீப்புளுக்கு இது இன்னும் பெரிய எக்ஸ்போஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் தட்? So as Sanjay mentioned, like with Startup Singam, I feel about the hyper local scene because இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்னும் போது அதுவே ஒரு ரொம்ப நீஷான ஒரு பிளேஸ். இப்போ ஸ்பாட்டிஃபை வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு லைக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து வெளியே அவ்வளோ தெரியுது. அண்ட் ஆஃப்டர் த ரீல் கல்ச்சர் தான். அப்படிங்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசணும். பிகாஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒத்தஸ் ஒரு பேண்ட் தருண் அவங்க ஸ்டார்ட் பண்ணுது. இட் இஸ் சம்திங் வெரி நீஷ். அண்ட் அவங்க பண்ணுறது வந்து ஒரு சங்க காலத்தில் இருந்த லிட்ரேச்சர்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை இப்போ ரீப்ளேஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி இட் இஸ் சம்திங் விச் பெரிய பெரிய கம்பெனிஸே அது வேண்டாம் ட்ராப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இது. அப்படிங்கும்போது அவர் இண்டிபெண்டாக தருண் ஹஸ் டன் இவ்வளோ தூரம் போது. அண்ட் இப்போ உரு பற்றி ஆஃப்டர் ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து லைக் வென் ஐ ஸ்பீக் அபவுட் உரு அட்லீஸ்ட் லைக் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது வந்து. அண்ட் வாட் எவர் தேர் டூயிங் இட் இஸ் சம்திங் வெரி ப்ரெஷியஸ். லைக் அது மோர் தேன் அ பிஸ்னஸ். அவங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 500 years முன்னாடி லைவாக ப்ளே பண்ணிட்டு இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம செஞ்சுரியில் ஒருத்தங்க ரெடி பண்ணி எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி அதை ப்ளே பண்ணுறாங்கங்கும் போது இட்ஸ் லைக் வி ஆர் லிசனிங் டு த மியூசிக் விச் வாஸ் பிளேட் லைக் 1000 years பேக். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வில் கிவ் அ பிக் ஆம்பிளிஃபிகேஷன். லைக் ஒரு ட்ராம்புலின் ஜம்ப் மாதிரி கொடுக்கும் இது வந்து. ஆக்சுவலி ஹரி சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு ஹைப்பர் லோக்கல். நிறையா இந்த நம்ம ஊரில் இருக்கிற நமக்கு தெரியாத உள்ளுக்குள்ள இருக்கிற நிறையா இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ ஒன் ஆஃப் திஸ் இஸ் கைகள். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ப்ளூ கலர் ஜாப்ஸ், லேபர் ஒர்க்ஸ் இந்த மாதிரியான அது கன்சல்டன்ட் மாதிரி தானே. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நார்மலாக ஒரு டிகிரி வாங்கி இருக்கிற ஒரு பர்சனுக்கு இப்போ ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ வேலை அப்படின்னு படிக்காம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. தெர் பி மல்டிபிள் ரீசன்ஸ். நான் அவங்களோட ஜாப்லாம் என்ன ஆகும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்ல. ஸோ அந்த பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். லைக் ஆக்சுவலி எனக்குமே அது லேட்டாக தான் தெரிஞ்சு அந்த ஸ்பேஸை பற்றி. அது பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குது, இப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் there is a lot many things happening. Yeah. So for them, how the livelihood should be or how it gonna be in future அப்படிங்கிறது, okay, there is a space to help them out. There is a space that they can lean on அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. So it's something interesting to know about it. And yes, again, it's a complete hyper local. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட் அப் சிங்கம்ல வந்திருக்கிற நிறைய கம்பெனிஸ் அண்ட் அவங்களோட நேம்ஸ், அவங்களோட ஸ்டோரிஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒன் இஸ் அகெயின் டாக்ஸினா. ஸோ சம்திங் நம்மளோட லாங்குவேஜ்ல இருக்கு, நிறைய இருக்கு. அதே மாதிரியே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. But what they are giving to this brand is what talks like. So yeah, so இன்னொரு ஸ்டார்ட்அப் பாத்தீங்கன்னா ஆரிரோ இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஆரிரோன்னு ஒரு கம்பெனி வந்துச்சு. ஸோ வுடன் டாய் ஃபார் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஒரு கம்பெனி வந்துச்சு. அண்ட் தேர் பிக்சர்ஸ் சூப்பர். ஆக்சுவலி ஆனால் அவங்க ஸ்டார்ட்அப் சிங்கிங் வரதுக்கு முன்னாடி தேர் ஆல்சோ இன் ஷார்க் டேங்க்ல வந்திருந்தாங்க. ஷார்க் டேங்க்ல ஆக்சுவலி அவங்களுக்கு கிடைக்கல. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பட் ஷார்க் டேங்க்ல நிறைய கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஸ்டார்ட்அப் சிங்கிங்ல ரொம்ப கம்மியாக கேள்வி கேட்டாங்க. லைக் இங்க 20 கேள்வி கேட்டாங்கன்னா இங்க 10 கேள்வி தான் கேட்டாங்க. ஆல்சோ நெகோசியேஷன் நடக்கும், ஏன் பண்ண மாதிரி நடக்கும். இங்க வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரி இவ்வளவுதான் கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் பிட் ஆஃப் ஆல்ரெடி பேசி வச்சாங்களோ எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் அவங்க அவ்வளோ கேள்வி கேட்கறாங்க, நாட் ஜஸ்ட் ஆல் ஆர் மீனிங்ஃபுல் கேள்வி. அவங்க பிசினஸ் எப்படி ரன் பண்ணுறது, மோஸ்ட் இன்க்ளைன் டு பிசினஸ். ஐ கெட் த ஸ்டார்ட் அப் சிங்கம் தமிழ் ஆடியன்ஸ் புரியணும். கொஞ்சம் பிட் ஆஃப் ட்ராமா இருந்தால் நல்லா தான் இருக்கும். பட் பிசினஸ் கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஆர் எப்படி ஸ்டார்ட் அப் ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி பேசணும், இன்வெஸ்டர் எப்படி பிச் பண்ணணும் அப்படிலாம் தெரியணும்னு சொல்லும் போது அந்த பற்றி நிறைய பேசணும். ஸோ
எனக்கு என்ன தோணுச்சுன்னா maybe மேபி in depth of business insights a question put up பண்ணியிருந்தா it would have been more interesting. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் மேபி நானும் ஷார்ட் டைம் பார்த்து தான் கொஞ்சம் வேல்யூவேஷன் எனக்கு அப்பதான் என்னன்னு தெரியும். லைக் 2 years I completely saw season 1 and season 2. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஓகே இப்படிதான் பேசணும், அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க. ஸ்டார்ட் அப்னா அவங்கலாம் ஸ்டார்ட் அப்னே முதல்ல எப்படி ரெக்கக்னைஸ் ஆகும், அதுலேயே நிறைய ஸ்டேஜ் இருக்கு, ப்ரீ ஸ்டேஜ் எல்லாம் ஸ்டேஜ். ஸோ ஒன்னொன்னா சொல்லி தர முடியுது. பட் ஸ்டார்ட் சிங்கில் பார்க்கும்போது எனக்கு அந்த கொஞ்சம் எஜுகேஷன் லெவல் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, புதுசா கத்துக்கணும்னு. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ இது ஷார்க் டேங்க்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி வித் பிஸ்னஸ் இருக்கும். ஸ்டில் இட் வில் பி என்டர்டெய்னிங். அவங்க அந்த ஃபாஸ்ட் பேஸில் போகிறது அண்ட் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் ஹவு டு பிச்சுன்னு இருக்கும். அண்ட் வாட் டு த இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் அங்கே இருக்கிற இதில். அதுமாதிரி இப்போ இங்கே நம்ம எக்கனாமிக்கு நம்ம இதுக்கு வந்து அந்த விஷயம் கொஞ்சம் லேக் ஆச்சு ஷோவில் வந்து. ஸோ I felt the same. மேபி அந்த இன்டெப்த் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீசனே போயிருந்தா நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காதோங்கிற ஒரு தாட் யோசிச்சிருப்பாங்கன்னு தோணுது. மேபி இவன் நீங்க சொல்ற இந்த பாயிண்ட்ஸை செகண்ட் சீசன்ல வந்து ஒரு பாயிண்டா அவங்க யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். பிகாஸ் நவ் பீப்புள் காட் யூஸ் டு ஓகே இந்த ஷோ இதுதான், இந்த மாதிரியான டாக் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு. இங்க நிறைய பேருக்கு ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியாது, நிறைய பேருக்கு ஸ்டார்ட் அப்போட ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்னு ஒரு இருக்கும்ல, எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கும், புட் ஆன் பண்ணி அப்படியே டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பேசிக்கா ஒரு நாலேஜ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சீசன்ல மேபி யூ கேன் டூ வாட் எவர் த பாயிண்ட்ஸ் ஆர், வேல்யூவேஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பற்றி அதில் பேச முடியும். மேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இதோட ஐ அக்ரி டு சம் எக்ஸ்டென்ட். ஏன் சொல்கிறேன், இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டார்டிங் அப் இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம். மேபி நம்ம சில மூவிஸ்ல தான் பார்த்துருப்போம், அவங்க ஊருக்காக அவங்க வந்து விண்மில்லாம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க ஊருக்காக ஒரு தையல் மிஷின் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கலாம். ஸோ மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் ஒர்க் ஈஸி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆன் கிரவுண்ட் லோக்கலில் வந்து லாட் ஆஃப் சச் ஸ்டார்ட் அப் ஐ மீன் ஸ்டார்ட் அப்னு தெரியாது, எங்க அம்மா இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, எங்க கிராமத்துல இந்த பிரச்சனை இருக்கு, இதான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கக்னிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பீட் பேட்மேன் ஃபார் தட் எக்ஸாம்பிள், இல்லைனா வந்து மல்லேஸ்வரம் அப்படின்ற மூவியில ஷோகேஸ் பண்ணது. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் லாட் ஆஃப் சச் பீப்புள். இந்த ஷோவோட பாசிட்டிவா நான் என்ன பாக்குறேன்னா, இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்ற அந்த ஒரு கீவேர்டுக்கான அவேர்னஸ் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் அட்லீஸ்ட் இந்த ஒரு டேட்ல இந்த டைம் ஸ்லாட்ல இந்த ஷோ இந்த சேனல் வந்து இது நடக்குதுன்றது இஸ் ரெஜிஸ்டர்ட். பட் வாட் ஐ எம் ஆக்சுவலி வெரி கன்சர்ன்ட் அபவுட் இஸ், இது பண்றது ஈஸி போல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். வைல் ஒரு பிசினஸ் ரன், ஒரு பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்றப்போ there are so many complaints somebody has to take care of. ஒரு கம்பெனி ரன் பண்றப்போ பேரோல் சிஸ்டம்ஸ்ல லைக் so many things that is involved. இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அப்னா ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்டார்ட் அப்னு ஒரு விஷயம் இருக்குன்ற அவேர்னஸ்க்காக பண்ற ஒரு ப்ரோக்ராம் இல்ல, இது பண்றது ஈஸி போல, நம்மளும் ஒன்று எடுத்துட்டு போயிட்டு இப்படி போய் பிச் பண்ணா ஃபண்ட் வந்துடும், அதுக்கு நம்ம எடுத்துட்டு போய் பண்ணிடலாம். கிளாசிக் எக்ஸாம்பிள், வாட் ஹேப்பன் வித் ப்ளூ ஸ்மார்ட் EV car right now. It is a very big backslash for the entire community of startup. எப்படி ட்ரஸ்ட் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணணும், எவ்ரிதிங் இஸ் கமிங் டவுன் டு a picture. ஸோ இப்போ இது ஈஸி அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பேர் உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியா நம்ம க்ரோ ஆகிறதுக்கு there needs to be great companies. I agree to the fact. And great companies வரணும்னா ஒரு 10 ஸ்டார்ட்அப்ஸ்ல 1 is going to succeed. ஓகே, 9 வந்து it's not going to make it. இது தெரிஞ்சு எல்லாரும் ஸ்டார்ட் பண்றது is actually going to lead to a better place where informed ஒருத்தவங்களால பார்த்து பண்ண முடியும். இன்ஸ்டெட் இது ஈஸி தான் சொல்லிட்டு இது சைல்ட்ஸ் பிளேவா பார்த்துட்டாங்க அப்படின்னா it will create a bad ripple effect to the entire community. Exactly. So awareness, I completely aligned with what Startup Singam is doing. இப்போ next stageல I personally would suggest them to focus more on talking the ground reality of what a startup is. இது இந்த first season they didn't cover because awareness and இதுல வந்து it was running while super great. Now in the next stage they have to democratize the reality of running a startup. What are the problems, what are the on ground realities? மதன் சொன்ன மாதிரி இப்போ ஃபண்டிங் எடுத்துட்டா இத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டிங் இருக்கு, ஒவ்வொரு ஃபண்டிங் இந்த மாதிரி பண்ணணும், ஸ்டேக்ஸோட டைல்யூஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோஷன்ல இருந்தால் தான் லாங்கர் ரன் வந்து ஒரு கம்பெனியை நீங்க ஷேர்ஸை பைபேக் பண்ணி யூ கேன் ரன் த கம்பெனி ஆன் லாங்கர் ரன். இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு. பட் நம்ம ஓகே வில் கோ, ஓகே ஒரு பர்சன்டேஜ் பேசிட்டாங்க, ஃபண்ட் வாங்கிட்டோம், முடிஞ்சிச்சு. அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணணும், அந்த ஃபண்டை நான் எப்படி யூஸ் பண்ணணும், நான் அந்த ஃபண்டை வந்துட்டு ஒரு R&D ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமா, மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்,
இந்த மாதிரி டீடைல்டு கொஸ்டின்ஸ் அன்லாக் பண்றப்பதான் ஐ திங்க் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஆடியன்ஸ்க்கும் நாலேஜ் அப்பதான் வரும். எக்ஸாக்ட்லி ஐம் வெரி அலைன் டு வாட் மதன் டோல்ட். இல்லைன்னா வந்துட்டு இட் வில் பி லைக் ஹவ் தம் ஒரு இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு யாரும் சொல்லலையே. சி மேபி அவங்களோட ஒன்லி பாயிண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து இந்த ஷோவாக தான் இருந்திருக்கலாம். பிகாஸ் டயர் 2 டயர் 3ல சப்போஸ் இது பயங்கர ரீச் கொண்டு போகுதுன்னா மேபி அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுவாக தான் இருக்குன்றப்போ இட் ஷுடன்ட் பி மிஸ்லீடிங். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் அப் சிங்கம் எடுத்து இப்போ சீசன் 2ல அதை இன்கல்கேட் பண்ணாங்கன்னா I think it will definitely be contributing to $1 trillion economy as well. Actually Shark Tankல பாத்தீங்கன்னா அதே சீசன் 2ல எக்ஸாக்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹிந்தில இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 or 2 எபிசோட்ஸ் தவிர்த்து மத்தெல்லாம் ஹிந்தில இருக்கும். நான் சப்டைட்டில் செஞ்சு படிச்சேன். as I said டயர் 2 டயர் 3 சீரிஸ் இருக்க பசங்களுக்கு அதனால பார்க்கவே மாட்டாங்க ஷார்க் டேங்க். மேபி நான் ஸ்டார்ட் சிங்க தான் பாக்குறதுனால மேபி உண்மையில சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ஈஸின்னு ரொம்ப நினைச்சிட போறாங்களோ. ஓகே நான் ஐடியா மட்டும் இருந்தா போதும். நம்ம ஐடியா ஆக்சுவலி கொட்டி கிடக்குது. ஐடியா எப்பவுமே கொட்டி கிடக்குது. இட்ஸ் அபவுட் ஹூ இஸ் த டூயர். யாரும் நல்லா பண்ணி யாரும் நல்லா செல் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்றாங்க, அதெல்லாம் தான் கணக்கு. தட்ஸ் ஹவ் வி ரன் a business. அப்புறமா தான் பேர் வைக்கிறது எல்லாமே. அப்படி இருக்கும் போது மற்றவங்க அது ஈஸியா பார்த்துட்டாங்க அப்படின்னா அகைன் ஈஸின்னு பார்த்தா ஐ கேன் டூ தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் பிஸ்னஸே இவ்வளோ தான் இஸ் தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தட் வில் பி என்டையர் பேக் ஸ்லாஷ் ஃபார் தெம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது டீ கடை போடலாம்னு யோசிக்கிற மாதிரி. இப்போ ஆல்ரெடி ரீல்ஸ் யோசிக்கிறப்பே ஈஸி நினைச்சிடுறது. ஓகேப்பா இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா ஓகே ஒரு டீ மாஸ்டர் நல்லா இருக்கணும், நல்ல லொகேஷன் இருக்கணும், ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இந்த நாலேஜ்லாம் இருந்து அதே டீ கடையில ஐடியா டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா சூப்பர். இட்ஸ் ஃபைன். ஆமா இல்ல டீ கடை போட்டா ஓகே இவர் பணக்கார ரைட்டர் நம்ம ஆயிடலாம். அங்கதான் மோஸ்ட்லி அதுதான் செல் ஆகுது. நீங்க செகண்ட் சொன்னதுதான் செல் ஆகுது. ஆல்சோ இப்போ இன்வெஸ்டர் காசு தரேன்றாங்களே 50 lakhs 1 crore 1.5 crores இவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்க வேற. பட் இன்வெஸ்டராகவே நான் இன்னும் உனக்கு எக்ஸாக்டா பண்ண போறேன்னு சொன்னாவும் நல்லா தான் இருக்கும். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது நாட் ஜஸ்ட் ஃபார் த மணி. எல்லாரும் மணிக்காக மட்டும் வர மாட்டாங்க. இட்ஸ் அபவுட் யூ ஆல்சோ கமிங் வித் த மணி. பிகாஸ் இன்வெஸ்டர் வந்து மோஸ்ட்லி என்ன பொறுத்து அகைன் மை டெஃபினிஷன் இஸ் இன்வெஸ்ட் பண்றேன்னா இது ஆல்சோ அபவுட் எ கம்பெனி. இட்ஸ் அபவுட் யூ அஸ் அ ஆண்டர்பிரனர். உனக்கு பிலீவ் பண்ணா அந்த காசு தரேன். ஹவ் யூ கோயிங் டு மேக் வித் தட் மணி அப்படின்னு. அதே மாதிரி ஆண்டர்பிரனர் கேட்பாங்க நீங்க காசு மட்டும் நான் தரல பேங்க் போய் நிக்கலாம். அதுக்கு எதுக்கு நான் இங்க வரணும்? பர்சனல் லோன் வாங்கலாம், அங்க போகலாம், மற்ற கிட்ட காசு வாங்கலாம். ஏன் ஸ்டார்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வாங்குறேன்னா இன்வெஸ்டர் கிட்ட இருந்து எனக்கு ஏதோ வருது. நாட் just money, it can be knowledge, it can be connections, it can be let's say tech team இல்ல product team அவங்க தராங்க. அவங்க அப்படி என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னா that is the value. அந்த மணிக்கு அப்பதான் இந்த வேல்யூ எனக்கு தெரியுது. நெக்ஸ்டாக சொல்லுவேன் apart from money value இதோட சேர்த்து என்ன வருதுன்னா ஸ்டார்ட் அப் சிங்கத்துக்கு வருவாங்க. even though they ready to mentoring அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. ஸ்டார்ட் அப் வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி வந்து நாலேஜ் கொடுக்கணும், எப்படி அதை கரெக்டா கொண்டு போகணும்னு ஒரு மென்டரிங் கொடுக்குறதுமே நல்ல விஷயம். இதுல வாண்ட் டு ஆட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம்ல வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் பேசுறாங்க. அதாவது டிவில காமிக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. என்ன காமெடி பண்றாங்க. ஓ இவங்க சிரிக்கலாம் முடியுமா? ரியல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் நாட் லைக் தட். தே ஆர் கட் த்ரோட் டு த பாயிண்ட், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வாட் ஆர் த டர்ம்ஸ், what is the ROI, உங்களோட எக்ஸிட் பிளான் என்ன பண்ண போறீங்க? they are very very nitty picky about all nuances. அப்படியே இதுல வந்து ஷார்க் டேங்க் பேர் வச்சதுக்கான ரீசன் வந்து ஒன்னு இருக்கு. ஷார்க்ஸ் அப்படிங்கற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் கடிச்சு கேட்பாங்க கேள்வியை. ஆமா சோ they are aggressive அப்படிங்கற ஒரு நேச்சர். இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் ஸ்டார்ட் அப்ஸ் ஃபோக்கஸ் பண்றது. I love the story and everything, but ரியல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி நடந்துப்பாங்க? அவங்க வந்து மேபி யூ திங்க் தட்ஸ் குவைட் dramatic. இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்டட் dramatic-ஆ இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க. you want that to be shown as a quite aggressive. இல்ல I feel it's definitely dramatic. like அவங்க முன்னாடி பண்ண மாதிரி in the nature because drama is one way to tell stories. so நிறைய பேர் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். ப்ரோமோல எல்லாம் வந்து போட்டதே காமிப்பாங்க விஜய் டிவிலாம். ஸோ ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறது ஓகே. பட் கிராப் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளீசிங்கான ஒரு கான்டென்ட்டா இருக்கக்கூடாது. இல்லை அது ப்ளீசிங்கா போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஈஸின்ற மாதிரி ஆயிடும். இது வந்து ஆன் ரியாலிட்டி எப்படி இருக்கும் அதை காமிங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்றேன். ரியல் இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க? See at the end of the day investing for an ROI எத்தனை வருஷத்துல வரப்போகுது? அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம்ல. ஸோ அதனால வந்து ஐ எம் லைக் இந்த மாதிரி ரியல் இன்வெஸ்டர்ஸ்
கிடையாதுங்கிறது தான் கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறதுனால யூ வாண்ட் தட். மெஜாரிட்டி அந்த மாதிரி தான் இருக்காங்க. கரெக்ட் அட்லீஸ்ட் தட் ஷுட் பி ரெப்ரசன்டட். கொஞ்சமாச்சும் ட்ரூத் இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நீ சொல்றது எப்படி இருக்குன்னா no actually you're true. ஏன்னா I align with the same point because in reality வந்து பயங்கரமா கடிப்பாங்க. நான் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ when we approach the founders like அவங்க கொஸ்டின் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து it makes you think, it makes you okay, that's the point, this is the point அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்மளால ஆன்சரே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். And when it's cute, நீங்க சொன்ன பாயிண்ட் தான், people வந்து இது ரொம்ப ஈஸியோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருங்கிறது ஆக்சுவலி ரியலைஸ் ஆகுது. அது மேபி people might think like அதனால இன்வெஸ்டர்ஸ் சிரிக்க வேணாம்னு சொல்றேன். yeah got it. They can go deeper in terms of questioning the reality. அதாவது இப்போ டியூ டெலிஜென்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, முன்னாடி நடக்கலாம் இல்ல பின்னாடி நடக்கலாம். அதுல கொஞ்சம் விஷயத்த டிவில காமிக்கிறப்பதான் இதோட ரியாலிட்டி ஹிட் ஆகும். அந்த ப்ராசஸ் என்ன. ஆமா, இது கஷ்டம் தாங்க. ஸ்டார்ட் அப் ரன் பண்ணி அதை ஸ்கேல் பண்ணி சக்சீட் பண்றது இஸ் டெஃபினெட்லி a journey. அதை வந்து விளையாட்டுத்தனமா காமிச்சிட வேணாம் அப்படின்றதா இஸ் மை சஜஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். வெல் we have achieved the goal in terms of me. நான் வந்து இனிஷியலா மற்றவங்க யாரும் அசோசியேட் ஆயிருக்காங்க அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டதுல the goal of awareness is achieved. Yeah. Now the point is to democratize the reality. So in the வேலை எடுத்துட்டு போறதா நெக்ஸ்ட் திங்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நேஷனல் லெவல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்க, இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸோட கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க வந்து பாகுபாடே பார்க்க மாட்டாங்க. 3 minutes தான் டைம் இருக்குது. They are very strict about okay இந்த 30 minutes தான் 30 minutes தான் நான் மீட் பண்றேன், 15 minutes தான் இதுதான் மீட் பண்றேன், அதுல இதுதான் நான் கேட்க போறேன் முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த மீட்டிங்ல ஜஸ்ட் யூ டெலிவரிங் தி ஆன்சர். தே ஆர் நாட் லைக் ஓகே நீங்க இவ்வளவு அழகா பிட்ச் பண்ணிட்டீங்க கம் ஆன் லெட்ஸ் இன்வெஸ்ட் யூ, அந்த மாதிரி இல்ல. எல்லாமே இட்ஸ் பேப்பர் ஒர்க், numbers, your balance sheet is your ஜாதகம் in real life. Yeah, because they are investing to get their money. அவ்வளவுதான். It's not like நீங்க சூப்பரா வளரணும். Yes, அது இருக்கலாம். பட் அது 1 of the 10 பார்ட்டா இருக்குமே தவிர மீதி 9 part okay through you I'm also getting some fame as well as money அப்படின்றது that's the truth, hard truth. அதுவும் தெரியணும் உங்களுக்கு. correct. So yeah, that is my 2 cents on what is the next thing that startup Singam needs to achieve. Also in talking about knowledge, maybe full process சொல்ல வேண்டாம், at least பேசுறாங்கல்ல, எவாலுவேஷன் இவ்வளவு பண்றோம், இவ்வளவு டெலிஜென்ஸ், ஐ மீன் எவ்வளவு டைலேட் ஆயிருக்கு, யாரா எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்க, who is the past investors, அவங்க என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லும் போதெல்லாம் there will be some new metrics இல்ல small keywords மாதிரி சொல்லுவாங்க. ROI-ன்றது ஒன் டேர்ம் தான். அது ROI-னா என்னன்னா தமிழ் பார்க்கறவங்களுக்கு புரியாது. ஆல்ரெடி தமிழ்ல எழுதி காட்டுறோம், தட்ஸ் சூப்பர். இங்கிலீஷ்ல காமி, தமிழ்ல காமி, சூப்பர். பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா அது காமிக்கலாம், பட் இன்னும் கொஞ்சம் பொறுமையா காமிச்சிட்டு அப்படின்னா என்ன, ஓகேங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் ஷோயிங் ஆட்ஸ்ல ஆட் காமிச்சு தான் ஆகணும். பட் மேபி ஒரு ஸ்மால் மாதிரி போட்டு கூட இட் கேன் பி even cheat sheet something கூட. So people can easily understand okay இப்படிதான் அவங்க பேசுறாங்க அப்படின்னு. ஆர் மேபி பாக்குற பசங்க என்ன பேசுறாங்க, ஏதோ 3 வார்த்தை சொன்னா ஓகேன்ட்டாங்க, 3 வார்த்தையில 30%ன்றாங்க. they won't able to get exactly என்ன பேசுறாங்க. மேபி அவங்க திரும்பி கூகுள் போய் சர்ச் பண்றது அது செட் ஆகாது. பிகாஸ் நான் ஷார்ட் டைம் பார்க்கும்போது அப்படி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, எங்க அதே காக்ஸ் வாங்கி எபிட்டான் வாங்க, எப்படி எனக்கு 2 தடவை படிச்சே புரியல, தேர்ட் டைம் புரிஞ்சது. பிசினஸ் ஜார்கன்ஸ் அதெல்லாம் பிசினஸ் ஜார்கன்ஸ் புரியல. ஓகேங்களா, சிங்கம்ல கேட்க கூட இல்ல, பட் கேட்டிருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். சில இதெல்லாம் தே மைட் ஃபீல் இது ரொம்ப இன்னும் சிம்பிளா பண்றாங்களேன்னு ஒரு ஃபீல் கொடுத்துருது. ஆல்சோ இன்னும் புதுசா நான் பார்த்தேன், லைக் ஸ்டார்ட் அப் பெவிலியன் ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஸ்டார்ட் அப் பெவிலியன் இன் சென்ஸ் ஆஸ் வெல் அஸ் மற்றவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும், ஃபார் பர்டிகுலர் கேன் பி மார்க்கெட்டிங் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் யாராச்சும் ஒருத்தர், இல்லைன்னா அவங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுலாம். லெட்ஸ் சே ராப்டி ஒரு கம்பெனி இ-பைக் கம்பெனி வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் டிஎன்சி நினைக்கிறேன், டிஏசின்னு தெரியல. தே சேட் தட் வி வில் ஹெல்ப் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஐ மீன் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் நாங்கள் பண்ணி தரோம் அப்படிலாம் சொல்லும் போது ஓகே மத்தவங்க வேற எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அபார்ட் ஃப்ரம் தீஸ் ரிசோர்सेस. So pavilion is something new I think வெளிநாட்டுலயே இல்ல, நம்ம even short time இல்ல, that's something new. Maybe அவங்க பேச மாட்டாங்க, but they also listen the entire pitch. They'll come and speak only when what I can able to help this particular individual. அப்படின்னு சொல்லி எனக்கு புதுசா பார்த்தேன். ஓகே நம்ம தமிழ் என்ன புதுசா பண்றாங்க, டிஃபரெண்டா பண்றாங்களே, யூனிக்கா இருக்கு அப்படின்றது. ஸோ எனக்கு அதுவும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு நீக்கா பண்றதும். ஓகே, ஆஸ் மதன் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம்ல நான் சில விஷயம் பார்த்தது, நான் ஸ்ட்ரகிள் பண்ற விதத்துல டிஸ்ட்ரிக்ட் டேல்ஸ் வந்து உள்ள வந்தாங்க. அவங்க வந்து மேஜரா வந்ததே வந்து மென்டரிங்காக வந்திருந்தாங்க. ஸோ மென்டரிங்னு வர்றப்போ அவங்களுக்கு வந்து ஹைலி இம்பார்ட்டண்டா அது இருந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து யூனிக். ஏன்னா நிறைய கெஃபேஸ் இருக்கு, பட் தி வே
அட்ராக்ட் தி கஸ்டமர்ஸ் கப்பீஸ் இருக்குல்ல, அவங்கள வச்சு பீப்புள் அட்ராக்ட் பண்ண விதம் வந்து புதுசு. ஸோ ஸ்டார்டிங் நல்லா பீக்கில் இருந்தது. தென் அதை ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகிறதுக்குன்னு வர்றப்போ ஈவன் என்னோட சர்வீஸ் பேஸ்லையுமே ஒரு பீக் இருக்குது. அந்த பீக் அப்புறமே இது எப்படி கரெக்டான வேலை கொண்டு போகிற ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கேன். ஸோ அப்படி வர்றப்போ எல்லாருமே ஒரு மென்டரிங் தேவைப்படுது. அதே மாதிரி தான் அவங்களுக்குமே தேவை. பட் அந்த ஷோவில் அவங்க போய் அவங்களுக்கு ஒரு மென்டரிங் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போய் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் குட் திங். அண்ட் மென்டரிங் ஏன் வேணும்னா, இப்போ நல்ல ஒரு பிஸ்னஸ் பீக்ல இருக்கிறப்போ பயங்கர பீக்ல இருக்கு, நல்ல ரெவன்யூ பார்த்துட்டு இருக்கு. அந்த லீட்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாத ஸ்ட்ரகிள் சொல்லுவோம். ஸோ அது எனக்கு ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பீக்லேயே இருந்தாலுமே நல்ல பயங்கர ரெவன்யூ வர்றப்போ, நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வர்றப்போ எப்படி பண்றதுன்னு தெரியாம ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அப்போ நீங்க ஹோனா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பீக் ஆயிடுச்சுன்னா இதுக்கு யார்கிட்ட என்ன டவுட்ஸ் கேட்கறது, எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஸோ அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஓவராலாக அதை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மென்டரிங் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஸ்டார்ட் அப் சிங்கம்ல வந்து ஒரு பாயிண்டாக வச்சிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் குட் திங் ஒன்லி. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் வர ஷோஸை வந்து கொஞ்சம் அதில் இல்லாமல் கொஞ்சம் சில திங்ஸை வந்து பைட்ஸாக எடுத்து சோஷியல் மீடியாவும் கவர் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து டிவி ஷோஸ் பார்ப்பாங்கன்னு தெரியாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இந்த மாதிரி பைட்ஸ்லாம் வரப்போ ஓகே அவங்களுக்குமே புரியுது இதெல்லாம் நடக்குது, இவங்க இதெல்லாம் பண்றாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் ஜார்கன்ஸ்லாம் டெலிவிஷன்ல எவ்வளவு தூரம் போட முடியுங்கிறது தெரியல. நீங்க லைக் அஃப்கோர்ஸ் டேர்ம் சொல்லும் போது டக்குனு நம்ம சில டைம் புக் படிக்கும் போது என்னது இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுவோம்ல, அதே கதை தான் இங்கேயும். டெலிவிஷன்ல அவ்வளவு தூரம் அது போடுவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. செகண்ட் சீசன்ல நீங்க அது பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி லெஸ்ஸர் percentage தான் அவங்களால சொல்ல முடியும். மேபி அவன் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல they can put it up. Yeah, that will be good. Yeah, that will be good actually. But ஆனா something அது அவங்க ensure பண்ணாங்கன்னா it will be definitely good தான். சோஷியல் மீடியாஸ்லயோ அவங்க பேஜஸ்லயோ இதுதான் மேபி அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான். இன்னொரு ஷோ வந்து சோஷியல் மீடியா ரன் பண்றதுக்கு நம்மளே பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஐ அக்ரி, உங்களோட இன்டென்ஷன் பிஹைண்ட் த வே ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ வந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாமே ஐ எம் டோட்டலி அக்ரீட். அந்த மாதிரி தான் அதோட எண்ட் கோல் இருக்கணும் அப்படின்னு வந்து ஐ சி. ஸ்டார்டிங் ஃபேஸ்ல நீங்க இப்போ இந்த பல்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸை வந்து நீங்க பார்த்தா இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா இருந்திருக்கலாம்னு பேசுற நம்ம எல்லாருமே வந்து we already know இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எனக்கு வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்கு, இல்லை எபிட்டானா இது, ஆர்ஓஐனா இது, நான் மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சனால நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் லெட்ஸே நார்மலா வந்து ஒரு கீரைல பொடி வந்து வித்துட்டு இருந்தவர் தான் கீரைக்கடை அவரோட ஃபவுண்டர். அதே மாதிரி முருங்கைக்காய் வச்சு யாராவது ஒரு பொடி பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல வேற யாராவது ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸை வந்து இப்படி இந்த மாதிரி வேலை ஃபோக்கஸ் பண்ணும்போது தே வில் ஆல்சோ கெட் அன் ஐடியா, ஓகே இதுவும் ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் போல, இதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொன்ன அந்த டெப்த் இது எல்லாமே வந்து ஐ டோட்டலி அக்ரி. பட் இதை நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்போ சூப்பர் சிங்கர் வந்து எல்லாரும் பாடுறாங்க அப்படின்னா அந்த பாடுற எல்லாருமே ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸோ ஒரு ஆடிஷன்ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு தான் வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் லைக் இப்போ வந்து சூப்பர் சிங்கர்ல பாடினா 10 கோடி வீடு, ஐ மீன் 50 லட்சம் வீடு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பாட ஆரம்பிச்சா நமக்கும் தெரியும் நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்படி பாடுவோம் அப்படிங்கிறதோட பல்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு, நீங்க சொல்றது அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் அவங்க ஓவர் லுக் பண்ணிடுவாங்களோ, அது ஈஸியா இருக்கும், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவங்க ஓவர் லுக் பண்ணிடுவாங்களோங்கிறத ஐ அக்ரி. பட் ஆனா இட் ஓபன்ஸ் a lot of avenues வந்து I would say. So இது வந்து being one of the startups in the startup Singam, it's not like they called us yesterday and ஷோல வந்து இது பண்ணல. 1.5 வருஷமா அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. 1.5 வருஷமா they have been evaluating us, எங்களோட பொட்டன்ஷியல் என்ன, இது எப்படி ஸ்கேல் பண்ணலாம், இதோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, இது எல்லாமே எவாலுவேட் பண்ணி அந்த ஷோல பார்த்தது ஒரு 15 minutes. மேபி ஸ்டார்ட் அப் சிங்கம் டீம் வந்து அந்த ஜேர்னி ஆஃப் த ஸ்டார்ட் அப், எப்படி அவங்க ஸ்டார்ட் அப் சிங்கம்குள்ள வந்தாங்க, அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அதை அவங்க எப்படி ஸ்கேல் பண்ணலாங்கிற விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரியலா காமிச்சா அது வந்து இன்னும் நீங்க சொல்ற பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர. அண்ட் ஆல்சோ அந்த ஆடியன்ஸோட மென்டாலிட்டியுமே வந்து நம்ம முன்னாடி இந்த ஷூட்க்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது. ஸோ த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மோட்டிவேஷன் இருக்கிற பீப்புள் இந்த தமிழ் கம்யூனிட்டி கம்பேரிங் டு இங்கிலீஷ் கம்யூனிட்டி கம்பேர் டு ஹிந்தி கம்யூனிட்டி. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்யூனிட்டியில ஹிந்தின்னு எடுத்துட்டா ஈவன் நம்ம எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. இங்கிலீஷ் இஸ் அ வேர்ல்ட் வைட் லாங்குவேஜ். ஸோ அந்த கம்யூனிட்டியில இருக்க பீப்புளுக்கு இந்த மாதிரியான ஷோ வந்து ரொம்ப டெப்தா போகும்போது
அந்த ஆடியன்ஸ்க்கு ரீச் வந்து நிறையா இருக்கும். பட் பீயிங் இன் அ ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு கம்யூனிட்டியை நம்ம வந்து பண்ணும்போது இந்த அளவுக்கு டெப்த்தாக போயிட்டோம்னா நம்மளே வந்து பயமுறுத்துற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த முறுக்கு அந்த முறுக்கு போடுறவங்களோ இந்த மாதிரி ஒரு இயற்கையாக ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க இல்லை முருங்கைக்காய் பொடி பண்ணுற அந்த அக்காவுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில பிஸ்னஸே பண்ண முடியாதா, ஏன்னா இதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் எங்க போய் கத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்துருச்சு அப்படின்னா இட் ஷட்ஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ஈகோசிஸ்டம், தமிழ் ஈகோசிஸ்டம். ஸோ இந்த ரியாலிட்டியை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸிலி பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் அ வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஐ கம் ஃப்ரம் கரூர். ஸோ கரூர்ல வந்து ஸ்டார்ட் அப்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது. அங்கே ஜொமேட்டோங்கிறது ஒரு விஷயமே வந்து போஸ்ட் கோவிட்ல தான் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்குபேட்டர்ஸ், இந்த ஸ்டார்ட் அப் டேர்ம்ஸ் இதெல்லாம் பத்தி தெரியும் போது ஐ சி there is scope to do business which is much easier compared to tier 2 tier 3 cities-ல இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை தான் ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றாங்களோ is what I feel. But I totally agree the end goal should be இந்த மாதிரி டெப்தா போறது. But to start with, to open up a lot of opportunities to people, this is something ரொம்ப dramatic-ஆ இல்லாம இதை கொண்டு போனாங்க அப்படின்னா it should be ideal to start with. Yes, Sanjay, I'm completely aligned with everything that you told. இந்த மாதிரி வந்து ஒரு Tier 3 சிட்டியில் அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் நெய்பர்ஸ் இவங்களுக்கு செல் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு இதை பார்க்குறப்போ ஒரு பிக்கர் பிக்சர் வந்து ஓப்பன் ஆகும். பிகாஸ் மேக்கிங் த சிட்டிசன்ஸ் இன் ஆஃப் இந்தியா டு ஆஸ்பயர் பிக்கர் என் இண்டிவிஜுவல் எல்லாருமே பண்ணுறப்போ த அமெரிக்கன் ட்ரீம் மாதிரி இந்தியன் ட்ரீம் மாதிரி ஒன்று அன்லாக் ஆகும். இட்ஸ் அ வெரி குட் திங். அதுதான் அவேர்னஸ் கீழே நான் கொண்டு வரேன். அது ஓப்பன் ஆகி அடுத்து உள்ள வர்றப்போ they have to be informed little about how these things works out. I am a believer of depth is what unlocks scale. See, it's like a tree மாதிரி தான் வச்சுக்கோங்க. அந்த ரூட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் அதால வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஐ எம் கம்மிங் பேக் டு த பாயிண்ட் வேர் சீசன் 2, 3 இந்த மாதிரி என்னென்ன இவங்க கண்டிப்பாக they are going to do many seasons because they're seeing really good traction and இது வந்து needs to translate into action. அங்கிருந்து வர்றப்போ depth is what is going to unlock scale. Yeah. Because if they don't have the on-ground reality being informed to them, கரெக்டான பீப்புளோ இல்ல யாருக்கு அந்த பசி இருக்கோ அவங்க வந்து உள்ள வராம there will be lot of other people making it do it for fun, fame, because it's just another easy thing to do. So people who deserve should come here. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் த பேக் அண்ட் ப்ராசஸ் இஸ் டெப்த் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். இப்போ அந்த பேக் அண்ட் 15 minutes தாண்டி they are able to showcase. இல்ல எனக்கு என்ன அந்த டிவிலே அவங்க வந்து இந்த டியூ டெலிஜென்ஸ் ப்ராசஸே எந்த அளவுக்கு அந்த ஃபைன் டியூனிங் நடக்குது, எப்படி இதை பண்றோம், இல்ல இந்த ஸ்டார்ட் அப் வந்து இப்போ அடுத்து இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இத பேசிக்கலி வாட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பேசிக்கா என்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லாம என்ன டர்ம்ஸ்ல வந்து இந்த ஒரு ஃபண்ட் வந்து போகுது. சீ இப்போ இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நடக்குது, பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்த ஒரு 3 to 4 எபிசோட்ஸ் என்னமோ பார்த்தேன். அதுல வந்து இன்வெஸ்ட் வந்து நான் மணி கொடுக்குறேன்றதை தாண்டி நான் இதையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு. ஸோ ஐ மீன் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. பட் எங்களோட கேஸே எடுத்தா, மைண்டன் கம்பெனியோட கேஸே எடுத்தா, வி ஆர் கிவிங் ஒரு நல்ல சர்வீஸா வந்து மென்டல் ஹெல்த் சர்வீஸ் வி பின் டூயிங். அண்ட் சென்னையில எடுத்துட்டீங்க அப்படின்னா வெல் நோன், ஒன் ஆஃப் தி வெல் நோன் மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப்ஸ். பட் இன்வெஸ்டர்ஸ் ஃபவுண்ட் தட் ஆர் டெக் இஸ் குட் ஹவ் டன் பெட்டர். டெக் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தே கமிட்டட் ஒரு நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஒன்லி ஃபார் டெக். ஸோ இவங்களோட மெயின் இன்டென்ஷன் வந்து நாட் ஒன்லி டு கிவ் மணி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். எங்களுக்கு டெக் தேவைப்பட்டுச்சு. ஸோ தே செட் இன்வெஸ்டிங் இன் டெக் அண்ட் ஆல்சோ வில் கிவிங் சம் மணி ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ரேகாக்கு கிடைச்சதும் அதே தான். ட்விஸ்டி டெயில்ஸ்க்கு தே நீடட் மென்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபண்டு தேவைப்படலை. ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு பணம் மட்டும்தான் கொடுக்குறாங்க, மற்ற இதுவும் கொடுக்கறது. பட் இல்ல அவங்க கொடுக்கலன்னு நான் சொல்லல. ஐ மீன் இல்ல அந்த what are the other things the investor is going okay to okay அதை டச் பண்ணனும்னு சொல்ல. புரியுது. இப்போ ஒரு இன்வெஸ்டர் நான் வரேன்னா I should showcase my potential. Yeah. So that there is a fit between the startup and investor. இது வந்து ஒரு இன்வெஸ்டர் சூஸ் பண்ற ஸ்டார்ட் அப் கிடையாது. Correct. Startup should choose the investor also. It is a fit.
ஸோ இப்போ மேபி there is 2 investors that is willing to give money. எனக்கான ஒருத்தர் தான் வந்து ஃபிட் எனக்கு இருக்கு, இவர் தேவையில்லை, பட் ஆனா இவர் மணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்துருக்கூடாது. இப்போ இந்த இன்வெஸ்டர் கிட்ட ஒரு நல்ல, இப்போ நான் D2C பிராண்ட் வச்சுப்போம், இவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இருக்கு, போய் போட்டேன் அப்படின்னா ஸ்கேல் லைக் கிரேசி, இதை வந்து கரெக்டான பீப்புளுக்கு எடுத்துட்டு போக முடியும். பட் இப்படி ஒண்ணு இருக்குன்னே இவர் சொல்லல. ஓகே, இல்ல அது வந்து I understand it is subjective nature to each and every startup, பட் அந்த ஸ்டார்ட்அப்ஸ் வந்து இன்வெஸ்டர் சூஸ் பண்ணலாம், இந்த ஒரு பேசிஸ்ல பண்ணலாம், இதுதான் இவங்களோட ஃபிட். சோ இந்த நேச்சர் ஆஃப் ஒரு இது வந்து மறைக்கப்படுது. ஆமா, एक्चुअली அப்படிதான் நடக்கும். புரியுது. You guys should have discussed off the screen, but on the screen the discussion நடக்குறதா ஓகே, ஒரு co-founder சூஸ் பண்ணா இப்படி சூஸ் பண்ணனும், ஒரு பார்ட்னர் சூஸ் பண்றனா இந்த மாதிரி எல்லாம் கிரைட்டீரியாஸ் இருக்கு. சரி, ஒரு அக்ரிமெண்ட் போடுறப்போ what are the things to consider? நிறைய பேருக்கு தெரியாது. There are lot of small things that they don't know exist in the first place. இப்போ ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஒரு co-founders 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த co-foundersோட agreement should be covering all the worst cases, so that even if one person leaves, how the other person is going to manage. The co-founder level நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வராங்கன்றப்போ, பட் ஆனா அந்த ஷோன்னு வரும்போது அந்த அளவுக்கு டெப்த் நம்ம போகணுமா, அதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. இப்போ எங்களோட இன்வெஸ்டர் ஏன் இதுக்குள்ள வராரு, நாங்க ஏன் உங்களை சூஸ் பண்றோம் அப்படின்னா, he is in UAE. He sees lot of expat population in UAE needs good mental health care. So he has lot of connections in the organizations. So it's not like he is adding only value by the money. My question is, do the audience know? He clearly mentions that நான் வந்து UAE basedல இருக்கேன், I want to take this to Dubai. அங்க வந்து இதுக்கான need வந்து இருக்கு. So இந்த இப்போ நீங்க சொல்ற அந்த டெப்த் வந்து எப்படி இருக்குன்னா, again if we compare it to some other shows, இப்போ நான் வந்து சூப்பர் சிங்கரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும், இல்ல அந்த பாட்டு பாடுறது யாரும் சும்மா பண்ண முடியாது, நான் அதுக்கு வந்து கிளாஸ் போகணுமோ இல்ல அது ப்ராப்பரா கத்துக்கணுங்கிறதெல்லாம் பேக் டீடைல்ஸ், which is எப்படி சொல்றது, அந்த ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு தேவையான டீடைல்ஸ் அது எல்லாமே. அதே மாதிரி இந்த பேக் டீடைல்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த கோர் விஷயத்த நம்ம வந்து மிஸ் அவுட் பண்ணிடுவோமா. இப்போ ஆப்வியஸா நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பா உள்ள வரேன் அப்படின்னா, இவங்க அப்ளை பண்ற எல்லாத்தையும் உள்ள எடுக்க போறது இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இஃப் தே ஆர் வீக் வித் நீங்க வாட் எவர் யூ சே இந்த டாக்குமெண்ட்ஸோ இல்ல ஐடியாஸோ இதெல்லாம் வீக்கா இருக்கு அப்படின்னா அது முன்னாடியே ரிஜெக்ட் ஆயிரும். இஃப் தே கம்மிங் இன் அப்படின்னா அந்த டெப்த் ஓரளவுக்கு அவங்களுக்கும் இந்த இன்வெஸ்டருக்குமே இருக்குங்கிறத, பட் த வே தே ப்ராஜெக்ட் குட் ஹவ் டன் பெட்டர். ஐ அக்ரி. இந்த டெப்த் இருக்குங்கிறத வந்து அவங்க நல்லா ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இல்ல, we are only talking about what is shown on TV, because that is what the audience will see. Correct. That is what will create the impact. So only talking about that. You might have done everything great. இப்போ நீங்க இந்த பேஸ்டா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஸ்டார்ட்அப்ஸ் இது பேஸ்டா ஸ்பெசிஃபிக்கா இல்ல, ரேகாக்கும் அதே கேஸ். இப்போ ரேகா வந்து அவங்களோட இன்வெஸ்டர் 10 lakhs கொடுத்தா ரைட் ஃபார் பாஸ். ரைட் ஃபார் பாஸ் இஸ் ஆல்சோ இவங்க வந்து அந்த அனிமல் பேஸ்டா அவங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன். தே ஆர் டேக்கிங் திஸ் டு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் அப் சிங்கம்ல unlike Shark Tanks, ஸ்டாட்டிக்கா ஒரு 4-5 இன்வெஸ்டர் இல்லாம they will evaluate the startup which are suitable for their line of business. இப்போ வந்து இப்போ ரைட் ஃபார் பாஸ் வந்து எப்படி ரேகா சூஸ் பண்ணாங்களோ, அலெக்ஸ் வந்து எப்படி மைனிங் கம்பெனி சூஸ் பண்ணாங்களோ, இன்வெஸ்டர் will also evaluate இந்த ஸ்டார்ட் அப்க்கு நம்ம வேல்யூ ஆட் பண்ண முடியுமா, நமக்கு வந்து இதுக்கு ஸ்கோப் இருக்கா, அபார்ட் ஃப்ரம் மணி நமக்கு கனெக்ஷன் இருக்கா, நமக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கா அதை டெவலப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு they will do their evaluation as well. ஸோ ரேண்டம் மேட்ச் மேக்கிங் மாதிரி நடக்காம இங்க வந்து அது ப்ராப்பரா தான் நடக்குதுன்னு இஸ் வாட் ஐ எம் டெல்லிங், பீயிங் ஒன் ஆஃப் த ஸ்டார்ட்அப்ஸ் இன் ஸ்டார்ட்அப் சிங்கம். மேபி ஐ அக்ரி, இந்த மேட்ச் மேக்கிங் எப்படி நடக்குது, இதுக்கு பேக் எண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத இன்னும் எக்ஸ்பிளிசிட்டா ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வென் யூ ஃபாலோ த ஸ்டார்ட்அப் சிங்கம் ரெகுலர்லி, அந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச் மேக்கிங் வந்து ரொம்ப ரேண்டமா இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஆப்டா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாட் ஐ ஃபெல்ட் இஸ் அகைன் ட்ராமா நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் குறைக்கலாம். சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராங்க பேசுறாங்க, தட்ஸ் ஓகே. லைக் ஜட்ஜஸ்லாம் வந்து உட்கார, இன்வெஸ்டர்ஸ் வந்து உட்காராங்க, ஓகே. லைக் ஈவன் ஒரு 14th எபிசோட் அகைன் பார்க்கும்போது கூட உட்காராங்க, திரும்பி நீங்க நினைக்கிறீங்க எந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் நினைக்கிறீங்க அப்படின்னு பேசுறாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க நான் சூப்பரா நினைக்கிறேன், இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு நினைக்கிறேன். ஒரு சொல்லுவார், ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் அப் சிங்கன்னு சொல்லுவாங்க, சார்
ட்ராமேட்டிக் புரியுது, பட் ரொம்ப வந்து இட்ஸ் லைக் உங்களுக்கே தெரியாத மாதிரி பண்றது அது வேணாம். செகண்ட் திங் வந்து இப்போ அகைன் ராப்டிக்கு தான் வரேன். இ பைக்ஸ் சொன்னல, யாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் சங்கீதா வரை இன்வெஸ்ட்டும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். முடிச்ச பிறகு ஐ மீன் இந்த செக் லைக் எழுதி கொடுப்பாங்களே, லைக் ஒரு 2.5 சம்திங் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுக்கும்போது இவர் வந்து இன்னொரு கிஃப்ட் கொடுப்பாரு. இது வந்து எதுக்குன்னா குளு குளுங்கிறதுக்காக ஜாக்கெட்டு, வெயில் இருக்காங்க ஜாக்கெட்னு. சார் இப்பதான் வராங்க, நீங்க வந்து ஜாக்கெட் அதுக்குள்ள ரெடி பண்ணி கிஃப்டா குடிக்கிறீங்கன்னா how it is make அது அழகா தெரியுது. லைக் ஆல்ரெடி இப்போ பேசி முடிச்சிட்டீங்க ஒண்ணு. ஏன்னா இப்போ இவி வைக்கும் பிச் பண்ண வராங்க, நீங்க சும்மா 2-3 கேள்வி கேட்டுட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி அப்புறம் கிஃப்ட் கொடுத்தா அந்த லூப்பே அப்படி எனக்கு அப்ப ஆடியன்ஸ் நான் எப்படி யோசிப்பேன், ஓகே பேசிட்டு இது நாடகம், அப்புறம் நாடகமா கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்ல சும்மா 2.5 crores தான் காமிப்பாங்களா, 20 lakhs தான் கொடுப்பாங்களா, எனக்கு அந்த இடத்துல ட்ரஸ்ட் வச்சு உடையுது, கிரெடிபிலிட்டி. நீங்க டிராமா பண்றது தட்ஸ் ஓகே, பட் கொஞ்ச இடத்துல வச்சுட்டு கூட மெயின் இடத்துல டிராமா பண்ணாம இருக்கிறது நல்லது ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து ஷோக்கு கிரெடிபிலிட்டி போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல பண்ணாங்க. அந்த ஸ்டார்ட் அப் பெவிலியன் கூட சொல்லியிருந்த பாத்தீங்களா, அதே தான் சொல்றாரு. நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இடத்துல நம்ம ஸ்டார்ட் அப் பெவிலியனும் அவங்க கூப்பிட்டு தான் வச்சிருக்கீங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் அப்படி ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குதுன்ற. ஆல்ரெடி நம்ம கேள்வியே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கேட்கல, ஏன்னா கேட்கறதுக்கு பட்டு ஆன்சர் சொல்றாங்க. இட்ஸ் லைக் அப்படி கூட யோசிச்சு சொல்ல மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் கேல்குலேஷன்ஸ்லாம் பேசும்போது எஸ் அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஜஸ்ட் டிஃபரெண்ட். பட் நீங்க எக்ஸ்ட்ராவா கேள்வி கேட்கும் போது யோசிச்சு தான் சொல்ல முடியும். இட்ஸ் லைக் Q&A, நான் சொல்லிட்டேன் நீ கேட்பேன், நான் பேசுறேன் நீங்க பேசுறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்க்கிங். டூ பர்ஃபெக்ட் இட்ஸ் நாட் நேச்சுரல்னு சொல்றாரு. கரெக்ட்டா? ஆப்வியஸா பெர்ஃபெக்ட் அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் லைக் ஃபிக்ஸிங் மாதிரி தெரியுது இல்லை, அது ஒரு கொஞ்சமாச்சு வீணும் ஆக்சுவலி அதுதான் கொஞ்சம் ஆகும்னு தெரியுது. பட் மற்றவங்க பார்க்கும்போது நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஆச்சு அந்த அளவுக்கு கண்டுபிடிக்காத மாதிரி வைங்க தான் சொல்ல வரும். இந்த இடத்துல அது தெரிஞ்சா இன்னும் ஆபத்து தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல டிராமாட்டிக் தேவையே இல்லை, டிராமாவே சில இடத்துல வேண்டான்ற, சில இடத்துல காமிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ போத் அகைன் ஷார்க் டேங்கும் சரி, அஸ் வெல் வெளிநாட்டில் இப்போ ஆஸ்திரேலியா பீச்சாங்க நல்லா இருக்கும். ஓகேங்களா, அங்கே வந்து அதில் மிடில் மேனே திறக்க மாட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கு இருக்க மாட்டாங்க, நீங்க நினைக்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களே பேசி நீ எதுக்கு பேசுற சரி அவங்களே பேசிக்கிறாங்க. இங்க கேட்குற கேள்வி அங்க போகுது, தட்ஸ் ஓகே. டேய் நீ வந்து ஒரு ஃபோன் கால கூட இல்ல, அங்கதான் நிக்கிற 3 பேர் தான் இருக்கீங்க, அவங்களே பேசிக்கலாம். இட்ஸ் நாட் லைக் நீங்க திரும்பி வாங்கன்னு சொல்றது. அதான் மேபி வெளியே பேசுறது அது ஓகே, தட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். லைக் காமிக்கலாம் அப்புறம் முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம், தட்ஸ் டிஃபரெண்ட். பட் உள்ள பேசும்போது தட் டோட்டல் ரிலேஷன்ஷிப் ஒன்லி பிட்வீன் இன்வெஸ்டர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு மட்டும்தான். அங்க ஒரு மிடில் மேனும் இருந்தா செட் ஆகும். அந்த இடத்துல நீங்க ப்ரொமோஷன் பண்றதும் சரி, அந்த ப்ரொமோஷனுக்கே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த இடத்துலயும் ப்ரொமோஷன் பண்ணா ஓகே, ஆடி ஆட்ஸ் போறீங்க. ஐ மீன் விஜய் Angelin is the selling point, bro. Startup Singam பேரு சின்னதா இருக்கும், ஏஞ்சலின் போட்டோ பெருசா இருக்கும். ஸோ ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல இருக்கலாம், பட் எல்லா இடத்துலயும் இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் சூட்டபிள். அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் என்ன சைஸ் பிட்வீன் இன்வெஸ்டர் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், அவங்க நிறைய பேசிப்பாங்க. திரும்பி இவங்க வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடினோ இந்த ஸ்டார்ட் அப்ஸ் தான் வரப்போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், ஈவன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சொல்லும் போது திரும்பி நீங்க வந்து மினிமம் சில இடத்துல பேசலாம், பட் மோஸ்ட் இடத்துல பேசாம இருக்கதான் நல்லது. பிகாஸ் கண்டென்ட் வந்து இங்கதான் இருக்கு, நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா அகைன் பிசினஸ் கம்மியா பேசுறாங்கன்னு பேசிட்டு இருக்கலாம். திரும்பி இந்த இடத்துல ப்ரொமோஷன் பண்ணும்போது நாட் மிடில் மேன சொல்லலாம், ஆங்கர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும், மற்ற பிராண்ட்ஸ் பேசணும் தான். ஐ கெட் இட், அதனால இவன் செக்யூரிட்டி பாட்டில் கூட வச்சுட்டு இருக்கோம். ஐ கெட் இட், பட் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், ரொம்ப அப்பட்டமா தெரிய வேணாம் நான் சொல்றேன். ஏன்னா அப்படி குறைக்கும் அகைன் டிராமால இதுவும் ஒண்ணுதான், இதுவும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் வர நாலேஜ் ஒழுங்கா வரட்டும் நம்மளுக்கு. அன்லைக் ஷார்க் டேங்க்ல அமன் குப்தா எல்லாருக்கும் தெரியும், ஷார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து பர்టిక్యులர் ரீசன் தமிழ் பிசினஸ்மேன் இல்ல அந்த மாதிரியான ஃபோக்ஸ் ரெனவுண்ட் பீப்புள் கொண்டு வராததுக்கு ஏதாவது ரீசன் இல்ல. நம்ம தமிழ் பிசினஸ் கம்யூனிட்டில இந்த பர்சனல் பிராண்டிங்கிற ஆஸ்பெக்டே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல நமக்கு பெருசா தெரிஞ்சது வேலுமணி சார். வேலுமணி சார் தாண்டி இருக்க பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இந்த ஸ்கேல்ல இல்ல. இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்க இன்வெஸ்டர்ஸ், மேத்திஸ் ஃபேமிலி, அலெக்ஸ் நியூ ஏஞ்சல் நெட்வொர்க்னு சொல்லும் போது பீப்புள் குடன்ட் கனெக்ட் வித் தம் டைரக்ட்லி. சோ அந்த இடத்துல ஏஞ்சலினோட இது வந்து தேவைப்படுது. பிகாஸ் டு act as some connection between the audience and the investor and be the face value of the show. அமன் குப்தா வந்தா ஏஞ்சலின் தேவையில்லை இந்த ஷோக்கு, பட் நம்மளுக்கு அமன் குப்தா இல்ல. So that is why I feel
இந்த ஒரு ஆங்கரோட வேல்யூ வந்து அங்கே சொல்லலாம், வேணான்னு சொல்ல வரல. நான் பண்ணிட்டு வந்து ப்ரொமோஷன்ஸ் இடத்துல டிராமா கொஞ்சம் குறைச்சிக்கோ. டிராமா கம்ப்ளீட்லி அக்ரீட். நிறைய இடத்துல நம்ம வந்து பண்ணலாம். இப்போ அந்த மியூசிக்கோட சாய்ஸுமே வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும், அதெல்லாமே ஐ அக்ரி. பட் ஆனா தமிழ் ஆடியன்ஸ்க்கு திஸ் இஸ் வாட் இட்ஸ் செல்லிங். Seeing all the commercial movies, in the music, in the drama, எல்லாமே வந்து relevant and easily connect பண்ணிக்கலாம். Definitely in startup ecosystem Sriram Selvan sir எல்லாமே தெரியும், நமக்கு தெரியும். பட் அவர் அங்க வரப்போ definitely audience will never know. நேம் எடுத்து லிங்க்டின்ல போய் அவங்க சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சோ ஓகே, ஒரு ரெலவன்சி பில்ட் ஆறதுக்காக ஒரு 3-4 சீசன் போனதுக்கு அப்புறம் they will know. Actually it's good. Actually நான் ஒரு ஏவி பார்த்தேன், சார்ல்ஸ் குரூப் பத்தி பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க, லைக் இந்தியன் ரயில்வேஸ் பிரைவேடைசேஷன் சம்திங் மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஏவி சின்ன ஒரு 1 மினிட் ஏவி காமிச்சாங்க. அவங்க எப்படி இதை ஆரம்பிச்சாங்க, எதுக்காக ஆரம்பிச்சாங்க, ப்ராஃபிட்ஸ் பத்தி பேசலாம், பட் பிசினஸா எப்படி நடத்தலாம் அப்படின்றது ஒரு ஐடியாலாம் பேசினாங்க. அந்த ஏவி பிடிச்சிருக்கு, பிகாஸ் அந்த ஏவி முக்கியம் தான். ஏன்னா கேட்பாங்க, இவர் யாரு, இன்வெஸ்ட் பண்றா எடுத்து இன்வெஸ்ட் ஆயிடலாமா, அவர் யாருன்னு தெரியறதுக்கு ஏவி தேவை. அதை ஒரு எபிசோட அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் போட்டால் நல்லா இருக்கும், பட் எல்லாத்துக்கும் நான் பார்க்கல, பட் எல்லாத்துக்கும் போட்டால் நல்லா இருக்கும். பிகாஸ் இங்கே இன்வெஸ்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. இட்ஸ் நாட் சேம் 5 or 10 இன்வெஸ்டர்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் 1 or 2 இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் மாறிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் மாறும் போது அவங்க யாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆடியன்ஸ்க்கு இன்னும் தெரிய வரும். பிகாஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும், ஆங்கருக்கு தெரியும், இன்சைட் பீப்புள் ஆல்ரெடி தெரியும். பட் ஆடியன்ஸாக எனக்கு மேபி சங்கீதா மொபைல்ஸ் எனக்கு தெரியும். பட் I like the journey எப்படி வந்தாங்க. இப்போ சென்னை மொபைல்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெட்ஃபோன்ஸ் தான் ஒரு கம்பெனியாக ஆனாங்களே. பட் சென்னை மொபைல் ஸ்டார்ட் இன் கோயம்புத்தூர். சரி, these are some small கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி கோயம்புத்தூர் வச்சு சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சாங்க. அதே மாதிரி சங்கீதாக்கன்னா ஒரு ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருக்கும். எப்படி வந்துச்சுன்னு ஏதாச்சும் இருக்கலாம், இல்லை அவங்க என்ன எக்ஸ்ட்ராவாக புதுசாக என்ன பண்ணாங்க இருக்கலாம். The essence of the show, it's about the startups, not about the sharks or the investors. Abidhan positioning on the startups. Yeah, I get it, but it will be see again main ரெண்டு பேர் தான். இப்போ சார்ல்ஸோட வீடியோ வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னா they are the title sponsors. They have to do அந்த வீடியோ promotions in between. ஜோஹோட வீடியோ, சார்ல்ஸ் குரூப்போட வீடியோ எல்லாமே வந்து because they are sponsors of the show, they are putting. இல்லைன்னா அதுவுமே கூட வந்திருக்காது. But yeah, the focus being mostly on the startups. அதனால maybe ஒரு 2 minutes slot ஆச்சும் கொடுக்கலாம். Yeah, investors oda back story, so that we will know who they are. Yeah, Mr. Sriram அவர் வந்து he has a lot of potential in terms of D2C brands. நிறைய அவரோட portfolio, there is a lot of D2C companies that he's invested. He is in touch with them. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்டிங் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்றது எங்கேயுமே ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் ரெஜிஸ்டர்ட். ஐ அக்ரி. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் குட் ஆல்சோ ஹெல்ப் இன் ஸ்டார்ட் அப்ஸ் டு பில்ட் ரெலவன்சிஸ். ஏன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. D2C இருக்காங்க, இனோவேஷன் இருக்காங்க, there is R&D oriented இதுல, and then there is MyRS ஃபுட் அண்ட் எசென்ஷியல்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ். ஸோ இப்படி இருக்கிறப்போ அப்போ இன்வெஸ்டர்ஸும் அந்த மாதிரி வேரி செக்டர்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா ரேண்டமா இல்லை நீங்க தான் சொன்னீங்க, பிகாஸ் யூஆர் இந்த ஸ்டார்ட் அப் இடத்துல வர்றதுனால. ஸோ இப்போ ரேண்டமா இல்லைன்றப்போ these people have a profile. அந்த ப்ரொஃபைல் காமிக்கிறப்போ அந்த ஆடியன்ஸ்க்கும் அந்த ரெலவன்சி கொஞ்சம் பில்ட் ஆகும். that is something மேபி அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், நீங்க சொன்ன ப்ராப்ளம். ஸோ எப்படி இது வந்து ரேண்டமா மேட்ச் ஆகலங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவங்களோட ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெலவன்சி ஃபேக்டர் வந்து சால்வ் ஆகுமோ? பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் ஸ்டார்ட் அப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒன்று இருக்கு, பட் ஒன் ஆஃப் த அல்டிமேட் கோல் இஸ் ஆல்சோ பி இன்வெஸ்டர். அப்படியே கூட அவங்க பார்க்கலாம்ல. ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது இட்ஸ் டிஃபரெண்ட், பட் ஸ்டார்ட் அப்ல இருந்து இன்வெஸ்டரும் ஆயிருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் என் காசு இருக்கு இன்வெஸ்ட் ஆகணும் யாரும் வரப்போறது இல்லை. அவரு ஏதாச்சும் பில் பண்ணிருப்பாரு. அப்போ இட்ஸ் லைக் இவங்களுக்கு மேலதான் அந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்றதா அதுக்காக இன்வெஸ்டர்ஸ் சொல்லி காட்டணும்ன்ற. See for today startup after 10 years they can be another investors. ஓகே, சோ அதுக்காகவாச்சும் நம்ம காட்டணும். அப்படி அது ஒரு எனக்கு அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா லைக் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பத்தி சொல்றோம் பீப்புளுக்கு, அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2க்கு சில விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ கான்டென்ட் கிரியேட்டருக்குமே வந்து ஃபண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான். அண்ட் ஆஸ் பர் என்னோட ஃபீல்ட் ஆர்ட் ஃபீல்டில் பார்க்குறப்போ ஆர்ட் ரிலேட்டடாக ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், உள்ள எடுத்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னோட விஷன் வந்து ஆர்ட்டும் ஆர்டிஸ்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னோட விஷன்.
ஸோ அது என்னால் இப்போதைக்கு முடியாது, பட் என்னால் ஃபியூச்சரில் முடியும். அது ரிலேட்டடாக இப்போ யாராவது இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தாங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஆர்ட்டில் வந்து ஒரு நல்ல மணி சோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. ஈவன் பேரண்ட்ஸ் ஆல்சோ வந்து இது ஒரு ஃபீல்டு இல்லை, இதுதான் செட் ஆகாது. எல்லாருமே இப்போ வந்து ஒரு பேசிக்காக சொல்கிறது, நீ வந்து டாக்டர் படி அவர் வந்து இன்ஜினியரிங் போ, அப்படி போனால் மட்டும்தான் உனக்கு வந்து நல்ல காசு வரும்ன்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆர்ட்னு வர்றப்போ அதில் உனக்கு என்ன வரைஞ்சா என்ன காசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தாட் தான் வருது. பட் அதை மாற்றணுன்றதான் என்னோட விஷயம். ஸோ அது ரிலேட்டடாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஃபர்ஸ்ட் எடிஷனோட என்னென்ன ஃப்ளாஸ் இருந்துச்சு, அது என்னென்னலாம் பெனிஃபிட் இருந்துச்சு, அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேயிங் தட் செகண்ட் சீசனோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் வித் மோர் ஃபண்ட்ஸ் தென் த ஃபர்ஸ்ட் சீசன். ஃபர்ஸ்ட் சீசனை விட அதிகமாக ஃபண்ட்ஸ் இருக்குது. இட்ஸ் ஃபார் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுட்டு உங்களுக்கு மென்டர்ஷிப் வேணும், இல்லை கனெக்ஷன்ஸ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கோ செக் அவர் வெப்சைட். அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதில் அப்ளை பண்ணுங்கள். யூ வில் கெட் பேக் ஃப்ரம் அஸ் சூன். We are waiting for Startup Singam Season 2.